அதிரடி, ஆக்ஷன், மர்மம் மற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த ஒரு பிரபஞ்சம். லோகா சாப்டர் 1 சந்திரன் திரைப்படம் திரையரங்குகளில் ஒரு புயலாகவே உருவெடுத்தது. ஓணம் பண்டிகையின் போது வெளியான இந்த மலையாள திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெரும் வெற்றியை பெற்றது. இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல, ஒரு வரலாற்று சாதனை. கல்யாணி பிரியதர்ஷன் மற்றும் நஸ்லன் நடிப்பில் வெளியான லோகா ரசிகர்களின் மனதை வென்றது. இந்திய சினிமாவின் முதல் பெண் சூப்பர் ஹீரோவை அறிமுகப்படுத்திய பெருமை இந்த படத்திற்கே. பழங்கால புராணக் கதைகளையும் நவீன உலகத்தையும் இணைத்து ஒரு புதிய சூப்பர் ஹீரோ பிரபஞ்சத்தை லோகா உருவாக்கியுள்ளது. இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. ரசிகர்கள் படத்தில் மறைந்திருக்கும் ஈஸ்டர் எக்குகளை தேடி அடுத்த அத்தியாயத்தில் யார் வருவார்கள் என ஆவலுடன் காத்திருந்தனர். இப்போது அந்த மர்மம் விலகத் தொடங்கியுள்ளது. லோகா பிரபஞ்சத்தின் அடுத்த கட்டத்தை அறிவிக்கும் விதமாக 2 புதிய கேரக்டர் போஸ்டர்களை படக்குழு வெளியிட்டுள்ளது. இது ரசிகர்களை பெரும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த போஸ்டர்களில் லோகா படத்தில் கேமியோ தோற்றத்தில் வந்து ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்திய 2 நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ளனர். ஆம், அவர்கள் துல்கர் சல்மான் மற்றும் டொவினோ தாமஸ். துல்கர் சல்மானின் கேரக்டர் போஸ்டர் ரசிகர்களை மிரள வைத்துள்ளது. அவர் சார்லி ஓடியன் என்ற கதாபாத்திரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார். முழுவதும் கருப்பு நிற உடையில், முகத்தை கருப்பு துணியால் மூடி, கண்கள் மட்டுமே தெரியும் ஒரு மர்மமான தோற்றம். கையில் ஒரு வாளுடன் அவர் ஒரு நிழல் போல காட்சியளிக்கிறார். படத்தில் அவர் தன்னை எதிரி என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். கிளைமாக்ஸ் காட்சியில் அவரது தோற்றம் அடுத்த அத்தியாயத்திற்கான பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. சார்லி ஓடியன் லோகா பிரபஞ்சத்தில் ஒரு முக்கிய வில்லனாகவோ அல்லது ஒரு மர்மமான சக்தியாகவோ இருக்கலாம். அவரது கதாபாத்திரம் கதையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. துல்கர் சல்மானின் இந்த மிரட்டலான தோற்றம் லோகா பிரபஞ்சத்தின் இருண்ட பக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இது ரசிகர்களுக்கு ஒரு புதிய சாகச அனுபவத்தை வழங்கும். டொவினோ தாமஸின் கேரக்டர் போஸ்டர் மைக்கேல் சத்தான் என்ற கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துகிறது. அவர் ஒரு தந்திரக்காரன், மாயாஜால வித்தைகளில் கை தேர்ந்தவர். தனது எதிரிகளை மாயாஜால வித்தைகளால் திணறடிக்கும் திறன் கொண்டவர் மைக்கேல் சத்தான். அவரது தோற்றம் ஒரு புதிரான மற்றும் கவர்ச்சியான கதாபாத்திரத்தை உணர்த்துகிறது. படத்தில் அவர் ஒரு முக்கியமான தருணத்தில் வந்து சந்திராவுக்கு உதவுகிறார். அவரது கேமியோ தோற்றம் ரசிகர்களால் பெரிதும் பேசப்பட்டது. மைக்கேல் சத்தான் லோகா பிரபஞ்சத்தில் ஒரு நட்பு சக்தியாகவோ அல்லது ஒரு நடுநிலை கதாபாத்திரமாகவோ இருக்கலாம். அவரது மாயாஜால திறன்கள் கதையில் ஒரு புதிய பரிமாணத்தைச் சேர்க்கும். டொவினோ தாமஸின் இந்த கதாபாத்திரம் லோகா பிரபஞ்சத்திற்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் எதிர்பாராத திருப்பங்களையும் கொண்டு வரும். இது ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை வழங்கும். லோகா திரைப்படம் வெறும் 13 நாட்களில் உலகளவில் 2.2 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்து சாதனை படைத்தது. இது இந்திய சினிமாவின் ஒரு மைல்கல். கல்யாணி பிரியதர்ஷன், நஸ்லன், சாண்டி, அருண் குரியன், சந்து சலீம்குமார், நிஷாந்த் சாகர், ரகுநாத் பலேரி, விஜயராகவன், நித்யா ஸ்ரீ, சரத் சபா என ஒரு நட்சத்திர பட்டாளமே இதில் நடித்தது. சாவ்பின் ஷாஹிர், அன்னா பென் போன்றோர் சிறப்பு தோற்றங்களில் வந்து அசத்தினர். மம்மூட்டி மூத்தன் என்ற முக்கிய கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்தார். டொமினிக் அருண் இயக்கிய இந்த படத்தை துல்கர் சல்மானின் வேஃபேரர் பிலிம்ஸ் தயாரித்துள்ளது. இந்த பிரபஞ்சம் இப்பொழுது புதிய உச்சத்தை நோக்கி நகர்கிறது. துல்கர் சல்மான் மற்றும் டொவினோ தாமஸ் ஆகியோரின் வருகை லோகா பிரபஞ்சத்தின் அடுத்த அத்தியாயத்திற்கான எதிர்பார்ப்பை பல மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த புதிய கதாபாத்திரங்கள் லோகா பிரபஞ்சத்தை எப்படி விரிவுபடுத்தும்? சந்திராவின் பயணத்தில் இவர்களின் பங்கு என்னவாக இருக்கும்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் லோகா பிரபஞ்சத்தின் அடுத்த அத்தியாயத்தில் காத்திருக்கின்றன. ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள்.